வணக்கம். ஹெல்த்தியான ப்ரௌன் வெஜிடபிள் ஊத்தாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல 2 ஆனியன் எடுத்து நல்லா கட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கேரட் 2 எடுத்து துருவி எடுத்துக்கலாம். என்கிட்ட ஃபுட் ப்ராசஸர் இருந்ததுனால அதில் துருவி எடுத்துக்கிட்டேன். அடுத்ததாக கொத்தமல்லியை நல்லா அலசி எடுத்துக்கிட்டு சிறுசாக நறுக்கி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ப்ரௌன் தோசை ரெடி பண்ணுறதுக்கு கருப்பு கவுனி அரிசியில் அரைச்ச தோசை மாவை தான் நான் எடுத்துக்க போகிறேன். அந்த மாவை எப்படி செய்கிறதுன்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. இப்போ வாங்க தோசை மாவை கலக்கிக்கலாம். தோசை மாவு கொஞ்சம் எடுத்து அதில் கொஞ்சம் சால்ட்டை போட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியாக கரைச்சிக்காம இந்த அளவுக்கு கரைச்சிக்கோங்க. அப்போ தான் அதில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா பிடிச்சி நிற்குங்க. வாங்க ப்ரௌன் ஊத்தாப்பம் தோசைக்கல்லில் ஊற்றி எடுத்துடலாம். முதல்ல வெங்காயத்தை தேவையான அளவு தூவிக்கலாம். அடுத்ததாக கேரட்டை தேவைக்கேற்ப தூவிக்குங்க. பச்சை மிளகாய் வேணும்னாலும் போட்டுக்கலாம், வேணாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த தோசைக்கு கொஞ்சம் ஆயில் விட்டு செய்யணுங்க. அப்போ தான் வெங்காயமெல்லாம் நல்லா வேகும், வெஜிடபிள்ஸ்லாம் வேகும். இது கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக விட்டுடலாம். பாருங்கள், ஒன் சைடு வெந்துடுச்சுன்றதுனால திருப்பி போட்டு இன்னொரு பக்கம் வெங்காயம் வெஜிடபிள் எல்லாம் இருக்கிறதுனால நல்லா வேக விடணும். இன்னொரு சைடும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டால் தாங்க நல்லா வேகும். பாருங்கள், ப்ரௌன் ஊத்தாப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு கரெக்டான காம்பினேஷன் தேங்காய் சட்னி, புதினா சட்னி. இந்த சட்னிகளை எப்படி ஈஸியாக டேஸ்ட்டாக அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த தேங்காய் கடலை சட்னிக்கு பூண்டு கரெக்டான அளவு போடணுங்க. பூண்டு கம்மியாக போட்டாலுமே அதிகமாக போட்டாலுமே நல்லா இருக்காது. கரெக்டான அளவு பூண்டு போட்டோம்னா தான் இதுக்கு டேஸ்ட்டே வரும். பாருங்கள், இந்த சட்னியில் எந்த அளவுக்கு பூண்டு போடுறேன்னு பார்த்துக்கோங்க. அதே போல் நீங்களும் அரைங்க. கடையில் அரைக்கிற மாதிரியே சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தேங்காய் சட்னி பார்த்தோம்னா நிறைய பேர் வீட்டில் தாளிக்கிறதே இல்லைங்க. அப்படியே எடுத்து தொட்டு சாப்பிட்ற வேண்டியது தான். கண்டிப்பாக தாளித்து சாப்பிடுங்க. இதில் கடுகு, எண்ணெய், அந்த கருவேப்பிலை மணத்தோடு சாப்பிடணும் சட்னின்னா. பாருங்கள், எந்த அளவுக்கு சட்னி நல்லா கடையில் செய்கிற மாதிரியே டேஸ்ட்டாக இருக்குங்க. பச்சை மிளகாவும் ரொம்ப முக்கியங்க இதில். வாங்க சட்னியை தாளிச்சிக்கலாம். தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக புதினா துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எல்லார் வீட்லேயுமே புதினா, புளி, காஞ்ச மிளகா இதெல்லாம் வச்சு அப்படியே அரைச்சி கெட்டியாக வச்சுடுவாங்கங்க. அது போல் செய்யாமல் நம்ம வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு பூண்டெல்லாம் நிறைய போட்டு வதக்கி அரைச்சி வைக்கும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. மிச்சம் மீதி மீந்தாலுமே இங்கே ஃப்ரிட்ஜில் வச்சு வைங்க. இது போல் டேஸ்ட்டு வெறும் புதினாவை அரைச்சோம்னா வர்றதில்லை. தக்காளியும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. புதினாவை பச்சை நிறம் மாறாமல் வதக்கிக்கோங்க. வதக்கின பொருட்கள் எல்லாம் ஆற வச்சு உப்பு கொஞ்சம் தேவையான அளவு போட்டு அரைச்சோம்னா சுவையான புதினா துவையல் ரெடி. வாங்க ஊத்தாப்பம் சாப்பிடலாமா? இது போல் ஊத்தாப்பம் செஞ்சு பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் எந்த டைமுக்கு வேணாலும் சாப்பிட்லாங்க. அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். அதுவும் ப்ரௌன் ரைஸ்ன்றதுனால சுகர் பேஷண்ட்டும் சாப்பிட்டோம்னா சுகர் ஏறாமல் இருக்கும். ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணலாம். குழந்தைகளும் இந்த தோசையை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. பார்த்துட்டு சும்மாவே போயிடாதீங்க. இந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் லைக் பட்டனையும் கொஞ்சம் டச் பண்ணிவிட்டு போயிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவெல்லாம் பார்த்து நீங்கள் லைக் பண்ண முடியுங்க.
இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.